பேசக்கூடிய நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவை உங்களை கட்சியில வச்சிருக்கிறதா விரட்டி அடிக்கிறதான்றதே திமுக தானே முடிவு செய்கிறது. ஏன் உங்களுக்கு அந்த தகுதி கூட இல்லாமல் போய்விட்டது? இன்னைக்கு காங்கிரஸ் கேட்ட உடனே +1 என்று குடிக்கிறார்கள். அவங்க கேட்ட உடனே 28, 38, 48 அவங்க பார்கெயின் பண்றாங்க. ஏன் நேத்து வந்த தேமுதிக கூட +1 வாங்குகிறது. அந்த தகுதி விசிகாவுக்கு இல்லையா? கொள்கையை காற்றிலே பறக்க விட்டது மட்டுமில்லாமல் அங்கு அறிவாலயம் என்ற அறிவில்லாத ஆலயத்தில் கரைத்து விட்டது தானே நீங்கள் செய்த ஒரே சாதனை. கடந்த 5 ஆண்டுகளில் 8 ஆண்டுகளில் ஒரு +1 கூட வாங்க முடியவில்லையே உங்களால. பொது தொகுதி கொடுப்பார்கள் உங்களுக்கு, அதை கேட்டு பெறுங்களேன். நீங்கள் அதிகமான சாதிய வன்கொடுமைகள் கடந்த 5 ஆண்டு நடந்திருக்கிறது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குது. எது? NCRP ரிப்போர்ட் கொடுக்குது. இது யாருக்காவது தெரியுமா? எடப்பாடிக்கு தெரியுமா? இந்த அம்மையாருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஏதோ வந்து அங்கிருந்து வர்ற வந்துட்டு அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு பேசலாம். மனத்தை கலந்தாங்களே, அங்க போய் நீங்க குரல் கொடுத்துறீங்களா? போராடினீர்களா? யார்கிட்ட வந்து நீங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க வந்து இங்கே பாருங்க, நீங்க எதிர்கட்சியா இருந்தா எதிர்கட்சி செய்யற வேலையை விடுதலை சிறுத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஊழலுக்காக சிறைச்சாலைக்கு யாரும் சென்றிருந்தார்களா? நான் கேட்டது நடுவர்கிட்ட. அம்மையாரே அப்பயே அளவுக்கு மீறி பேசினீங்க. அது மட்டும் அல்லாது இங்க வாங்க அம்மையாரே, சசி ரேகாவா ஐயா இங்க கேட்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க பேசக்கூடாது. நீங்க பேசும்போதெல்லாம் அமைதியா இருந்தா தேவையில்லாத இங்க கவனிக்க சொல்லுங்க பேச்ச. நான் பிறப்பு போயிருவேன். யாரு வந்து அங்க வந்து அவதாரம் கட்டியது யார்? அதை மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? சரி, அங்க பேச வேணாம், இங்க பேசுங்க. எங்களுக்கு வகுப்படுக்கிற வேலை இங்க வச்சுக்க கூடாது. இங்க வாங்க, மைக்க போடுங்க. அங்க ஒரு மைக்க போடுங்க, இங்க ஒரு மைக்க போடுங்க. ஐட்டம் பை ஐட்டம் பேசுவோம். ஐட்டம் பேசுவோம். ஏன்னா நீ பேசுற கூட தப்பு இல்லைங்க. நீ என்ன பேசுனீங்க? நீ என்ன ரைட்டா பேசுனீங்க? என்ன ரைட்டா பேசுனா கேட்கிறேன்.